ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சிம்பிளாக ஒரு குழம்பு, பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இந்த குழம்போட நன்மைகள் சொல்லிகிட்டே போகலாம், நிறையவே இருக்குது. நம்ம தினமும் சாப்பாட்டில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் பூண்டு ஒன்று. பூண்டோட நன்மைகள் பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். வயிற்று உபாதை, செரிமான கோளாறு, கேஸ் ட்ரபிள் உள்ளவங்களுக்கு உடனே சரியாகக்கூடிய மருந்தாக இருக்கும். இந்த பூண்டு குழம்பு பவர்ஃபுல்லான மருந்தாக இருக்குங்க. இந்த பூண்டு குழம்பு டெலிவரி ஆகிருக்க டைமில் வயிற்று உபாதைகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும், தாய்ப்பால் நல்லா சுரக்கிறதுக்கும் நம்ம அம்மாக்கள் நமக்காக வச்சு கொடுத்த இந்த பூண்டு குழம்ப கண்டிப்பாக யாராலையும் மறக்க முடியாது. பூண்டு குழம்பு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செம்ம டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக பூண்டு குழம்பு ருசியாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி வைக்கிறேன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கிடுவோம். எல்லாமே மசாலா நம்ம வீட்டிலே தான் அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். எதுவுமே கடையில் வாங்குறது கிடையாது. நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மசாலாவும் கிடையாது. ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம மசாலா அரைச்சி சேர்த்துக்கிடுவோம். சின்ன வெங்காயம் உரித்து 4 கைப்பிடி அளவு எடுத்துக்கிறோங்க. பூண்டு 300 கிராம் அளவு உரித்து எடுத்துக்கிறோங்க. சிறு நெல்லி அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கிடுவோம். சின்னதாக ஒரு துண்டு லவங்கப்பட்டை, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு. இது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம புளியை நசுக்கி விட்டு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுக்கிடுவோம். குழம்புக்கு தாளிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எடுத்து அரைச்சிக்கிடுவோம். வெங்காயம் தக்காளி நம்ம தாளிக்கிறதுக்கு கட் பண்ணி சேர்க்க போகிறதில்ல, அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி ஏன் எல்லாத்தையும் அரைச்சி நம்ம இப்போ சேர்த்துக்கிற போகிறோன்னா, இது பெண்களுக்கு டெலிவரி ஆகிருக்க டைமில் வச்சு கொடுக்குற பத்திய குழம்பு. இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது வயிற்று உபாதைகள் எதுவுமே ஏற்படாமல் இருக்கும். இந்த தாளிப்புக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3மே சேர்த்து நைஸாக அரைச்சிக்கிடுவோம். 4 தக்காளி, 4 பச்சை மிளகாய் நம்ம உரித்து வச்ச வெங்காயத்தில் ஒரு 15-20 பல்லுக்கு சேர்த்து அரைச்சிக்கிறோங்க. நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து தீஞ்சு போகாமல் மிதமான தீயில் வச்சு வறுத்து எடுத்துக்கிறணும். நீங்கள் புது மண் பாத்திரத்தில் சமைக்க போகிறீங்க அப்படின்னா மண் பாத்திரம் நிறையா தண்ணி வச்சு கொதிச்சதுக்கப்புறம் தண்ணியை கீழே ஊற்றிட்டு பாத்திரத்தை நல்லா ஈரம் இல்லாமல் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பாத்திரத்தில் சமைச்சிக்கிறலாம். மசாலா பொருட்களோட கலர் மாறாமல் மொறுமொறுப்பாக வறுத்துக்கிறங்க. தீஞ்சு போயிடக்கூடாது. குழம்போட டேஸ்ட்டும் மாறிடும், குழம்போட கலரும் மாறிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. மசாலா பொருட்களை இந்த மாதிரி மிதமான தீயில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறங்க. வறுத்த இந்த மசாலா பொருட்களை நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 3 சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. வறுத்த மசாலா பொருட்களும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. 2மே நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறங்க. இப்போ குழம்பு தாளிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறங்க. நல்லா 2மே பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் எரியட்டும். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சா பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச வெங்காய தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் வதக்கிக்கணும். அடுப்பை மீடியமாகவே எரிய விட்டுக்கிறங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறங்க. பூண்டு குழம்புக்கு மஞ்சள் எக்ஸ்ட்ரா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா மஞ்சள் கலரில் மாறி இந்த மாதிரி வரணும். அந்தளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறணும். மஞ்சள் வாசனை போக வரைக்கும் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிறங்க. உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சா மசாலாவே சேர்த்துடலாம். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேணாம். காரமாக சாப்பிட்றவங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறங்க. காரம் இல்லாமல் சாப்பிட்றவங்கன்னா வேணாம், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிற வேணாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சா மசாலாவை சேர்த்தாச்சு.
மசாலாவை சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிறங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறங்க. பூண்டு குழம்புக்கு பெருங்காய வாசனை தான் உங்களுக்கு டேஸ்ட்டை எடுத்து கொடுக்குறது, வாசனை கொடுக்குறதும் பெருங்காயம் தான். கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்து பூண்டு குழம்பு வைங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கிறங்க. இப்போ நம்ம ஊற வச்ச புளிக்கரைசலை சேர்த்துடலாம். புளியை நல்லா கரைச்சிட்டு தூசி கூடலாம் இல்லாமல் நல்லா வடித்து குழம்புக்கு சேர்த்துக்கிறங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துக்க வேணாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். அதிகமாக தண்ணி சேர்த்துக்க வேணாம். இந்த குழம்பு 5லேருந்து 6 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். பயங்கரமாக வெயில் அடிக்கிற இந்த நேரங்களில் நான்வெஜ் அதிகமாக சேர்த்துக்காமல் முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ்ஜை ஒதுக்கிட்டு இந்த மாதிரி குழம்புகள் வச்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையில்லாத கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக வாரத்தில் 2 முறையாவது பூண்டு குழம்பு எல்லாருமே வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. 5 நிமிஷத்துக்கு நல்லா குழம்பு கொதித்ததுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு குழம்ப சிம்மில் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு சூப்பராக பூண்டு குழம்பு தயாராகிடும். இப்போ சூப்பராக பூண்டு குழம்பு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. எந்த ஒரு சைடிஷ் இல்லாமல் இந்த குழம்பு மட்டும் வச்சே சாப்பிட்றலாம். அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.